ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தனா டெய்லர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தையலில் வந்துட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு கிளாஸாக நம்ம கர்ச்சீப்லேருந்து ஆரம்பிக்கலாம். கர்ச்சீப் எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கிளாத் எடுத்துக்காங்க. காட்டன் கிளாத்தாக இருந்தால் நல்லது. அதில் வித்தும் ஹைட்டும் 12 இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணதை ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணுங்கிறதுக்காக கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால் ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருங்க. கோடு போட்டதுக்கப்புறமா நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அது மேலேயே சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. கர்ச்சீப்கான பேசிங் கட்டிங் இதுதான். பேசிக்காக இவ்வளோதான். நம்ம சிம்பிளாக கட் பண்ணி எடுத்துடலாம். கர்ச்சீப்போடதை நம்மளுக்கு எத்தனை இன்ச்சு வேணுங்கிறத மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம 2 மடிப்பு மடித்து ஒரு ஸ்டிச் போடணும். ஒரு சின்ன மடிப்பு, அதுக்கப்புறம் 2வது ஒரு மடிப்பு. அவ்வளோதான். இதே போலே தான் நம்ம 4 பக்கமே மடிச்சடிக்கணும். ஒரு சின்ன மடிப்பு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மடிப்பு வச்சு நம்ம ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். இதை நான் கிளியராக சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே இப்படி தான் சேம் 4 பக்கமும் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே போல தான் 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணணும். ஒரு சின்ன மடிப்பு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மடிப்பு. இவ்வளோ தான் கர்ச்சீப்போட கட்டிங் ஸ்டிச்சிங். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணோம்னா ஃபினிஷிங் சூப்பராக வரும். எந்த பக்கம் பிசுறு இருக்காது, எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. நம்ம கரெக்டாக 12 இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணனால ஃபினிஷிங் எந்த பக்கமே கொஞ்சம் கூட இதாக இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. நம்ம கர்ச்சீப் போட்டு 10 ரூபா 15 ரூபான்னு கடைகளில் போய் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தாலோ நம்ம வேணாங்கன்னு நினைக்கிற கிளாத் இருந்தாலும் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்